சந்தனத்தில் நல்ல வாசம் எடுத்து தழுவி கொண்டோடுது தென்னங்காற்று. காற்று இல்ல, காத்து. பெரிய மனிதர்கள், பண்பட்ட பிள்ளைகள், சாமி எதையும் கூடச்சும் சொல்லுவார், மறைத்தும் சொல்வார். அதனால அடக்கமா சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுதேன்ப்பா. என்ன வேணும்? மகனை கால் வந்துவாங்க. என்னடா விசில் அடிக்கிறா? யாரெல்லாம்? நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது, 100 நிலாவை ஒரு நிலவாக்கி வா. ஒரு மயக்க நிலையிலே உங்களை பிரிந்து சென்றிருக்கிறான். புரிகிறதா? அந்த மயக்கத்திலிருந்து அவன் மனதை நான் மாற்ற வேண்டும். உங்கள் பக்கம் நான் திருத்த வேண்டும். அவனை உள்ளம் திருந்துமா திருந்தாதா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே உங்க மனசுக்குள்ள இருக்கு. அதனால பெற்றோர்கள் நினைவு ஏன் அவனுக்கு மறந்துச்சு, ஏன் அப்படி போனான், அவன் மனத்தை மாத்தித்தாங்க ஐயான்னு கேட்குறீங்க. கண்ணை மூடி நிமிந்து உட்காருங்க. வர முடியுமான்னு பார்க்குறேன். ஏய், புரட்டாசி 30 வந்து சேருவான்டா. வெற்றி ஆகி வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயிக்கிறேன். போ. கர்மசாமிக்கு, 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 கோயம்புத்தூர். அப்படி சொல்லு ஆம்பளை. அதுக்கு சேர்த்தாரும் சென்னை விழுவு ஓட்டியாச்சு. இருங்க, பிறகு கூப்பிடுவோம். கோயம்புத்தூர். என் மகனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து கேட்டு வந்தது யாரு? எங்க இருக்கான் பையன்? கல்யாணம் முடிச்சுட்டானே? என்ன அவனுக்கு திடீர்னு அப்படி ஒரு கேள்வி உனக்கு? கால் வந்துட்டாங்க. கண்ணுக்கு நீ ஒரு கன்னி பொண்ணு. ஏன்னா உனக்கு நாங்க பெண்ணு பார்க்கோம். அப்படி முடியாட்டு நீயாவது விரும்பி ஒரு பிள்ளைய சொல்லுடா, நாங்க கெட்டியாவது வைக்கிறோம். என்னம்மா, சரியாம்மா? அப்படி சொல்லுவோமா நம்ம பிள்ளைக்கு? விட மாட்டியே. கண்ணமுடு, கண்ணாடி கழுத்தி தோறப்படு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு. அமைதி. உன்னுடைய பையன் ஜாதகத்தை பார்த்தேன். 9ஆம் இடம் தகப்பனை பற்றி சொல்லக்கூடியது. தகப்பனுடைய அரவணைப்பு அதிகம் இல்லாம வளர்ந்த பிள்ளையா இருக்கானே. சரிதானா? அதனால இந்த குடும்ப ஜாதகத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்றான். அந்த ஆராய்ச்சியில பெற்றோர்கள் வசப்படாத ஒரு ஜாதகமா இருக்கு. பெரியவங்களுக்கு சரியாகுமா ஆகாதான்னு 9ஆம் இடத்தை பார்த்து சனி பார்வை சரின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் குழப்பிக்கிட்டு இருக்கான். சரிதானே? கால் வந்து வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அது வாங்கி தந்த பெருமை எல்லாம் அவனை சேரும். உண்மைதானே? வா உட்கார் உட்கார். புரட்டாசி 30 கழிஞ்சு விடுதுன்னா அருமையான ஒரு பெண் வந்து சேரும். அவனை மாதிரி படித்த பிள்ளையாவே வரும். நல்ல குடும்பமா இருக்கும். தாய் அல்லது தகப்பன் இருக்க வாய்ப்பில்லாத ஒரு குடும்பமா இருக்கும். கவலைப்படாம அந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்க பையன் பல கோடி சம்பாத்தி பண்ணி வெற்றி அடைவான். இந்தா தை மாதத்துக்குள்ள ரெடி ஆயிருப்போம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். நாராயணா நாராயணா நாராயணா.
பெருமாள் கோயில் பெருமாள் சாமியை வைத்து கும்பிடக்கூடியவன் யாருப்பா? துறவிடு, பார்த்துக்கலாம். பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. இந்த பாட்டு யாரும் கேட்டிருக்கீங்களா? கேட்கல. டிஎஸ் பாலையா அண்ணாச்சி கதாநாயகன். படத்துக்கு பேரு என்னதான் முடிவு. படம் பேர் என்ன பேரு? என்னதான் முடிவு. படம் பேரே அது. அதுலதான் அந்த பாட்டு. பாவி என்னை மறுபடியும் பிறக்க வைக்காதே, செய்த பாவம் எல்லாம் தீரும் முன்னே இறக்க வைக்காதே. எவ்வளவு அருமையான பாட்டு பாத்தீங்களா? கதை ஒன்று, முடிந்து வந்த நிலை ஒன்று. நீ தான் முடிவெடுக்கணும். அதான் நீ தான் முடிவெடுக்கணும். நான் எல்லாரும் ஏற்றுக்கிடுவேன். இருக்கும்போது கண்கள் கண்ணிலே ஒளி இருக்கும் பொழுது, பஸ்ல வேகமா போகும்போது அப்பனே ரோட்ல நின்றாலும் அந்த ஸ்பீடுல தெரியாது. யாரும் நம்ம அப்பா மாதிரி தெரிஞ்சுத அப்படி சொல்லிட்டு போவான். அப்படித்தானப்பா? கார்லையும் பஸ்லையும் ஸ்பீடு போகும்போது ரோட்ல அப்பா நின்னா அப்பா மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அடாடாடாடா, அன்னைக்கு நம்ம அப்பா நின்னாரு, நம்ம பார்த்து மதிக்காம போயிட்டோமே, இன்னைக்கு நம்ம பட்டு இழுபடுதமேன்னு நினைச்சவனும் உண்டு, கழிச்சவனும் உண்டு. அத மாதிரி மனிதனுக்கு இளமையும் காமமும் கருத்துல ஏறி நிற்கும் பொழுது பொண்டாட்டி தெரியாது, புள்ள தெரியாது, மக்கள் தெரியாது, நியாயம் தெரியாது, தர்மம் தெரியாது. பொய் சொல்லுதனும். நான் எதுவும் பொய் சொல்லுதனா? உண்மைதானே சொல்லுதேன். உண்மைதானடா சொல்லுதேன். உண்மைதானே சொல்லுதேன். ஆனா இன்றைக்கு பட்டு சீரழிஞ்ச பிறகு எல்லாரும் வேணும், எல்லாரும் ராஸ்கர் நல்லா அனுபவிச்சுக்காடா. உன் பக்கத்துல நான் எதுக்கு வரணும், உன் பக்கத்துல நான் எதுக்கு வரணும்னு எல்லாரும் தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இப்ப சப்பி போட்ட மாங்கொட்டை, என்ன மாங்கொட்டை? சப்பி போட்ட மாங்கொட்டை. பாறையில் விழுந்தா முளைக்காது, மண்ணில் விழுந்தா முளைக்கும். உண்மையா இல்லையா? ஆனா உனக்கு இன்னும் 3 பிறவி இருக்கு. 3 பிறவியும் நீ மறந்துடுவ. அதுல ஒன்றும் கவலைப்படாத. ஏன்னா போன பிறவியே என்னன்னு தெரியாத. இந்த பிறவில பட்ட வேதனைக்கு நீ பெருமாளை கண்டெடுத்தது புண்ணியமாக இருக்கலாம், ஆனா அதை பேணாமல் விட்டது பாவமாகிவிட்டது. காரணம் என்ன? வந்து சேர்ந்துருச்சு. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கும் கருத்துக்கும் அது தெரிஞ்சிடுதுல. அடுத்த விஷயம், இப்போ உன்னுடைய உறவுக்கும் ரத்தத்துக்கும் பந்தப்பட்டவர்கள் நம்மை பார்க்க உறுதுணையாக இல்லை. அதனால ஒரு ஆபரேஷன்ல உன்னை காப்பாத்துறேன், இன்னும் 9 வருஷத்துக்கு உன்னை வாழ வைக்கிறேன். இப்படி வெற்றிவேல் முருகனுக்கு காப்பாற்ற பணம் தாரேன், பணம் தாரேன். நல்லா ரொம்ப விளக்கம் பேச முடியாது. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு கைகால் வலிக்கு இழுத்துக்கிட்டு போகுது எனக்கு. ஒரு ஆம்பளை காட்டு வந்திருக்கான், எனக்கு கை கால்லாம் வலிக்கு, மேலெல்லாம் வந்து அமுக்குது அப்படின்னு ஒரு ஆம்பளை காட்டு வந்திருக்கான். ஆம்பளை வாடா வா சோமாஷ்டியா கால் வந்துட்டு வா. இது உண்மையான டைமாடா? என்னை ஏமாத்திங்க வச்சிருக்கா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாப்பா. தம்பி உட்கார்.
உன்னை நான் ரொம்ப தெளிவு பண்ண வேண்டியிருக்க. உன்னுடைய மனசுக்கு என்னுடைய உள்ளுக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய ஆழ் மனதுக்குள்ள போய் நான் பார்த்தேன். உன்னை யாரோ வந்து டச் பண்றது மாதிரியும், ஏதோ ஒரு சக்தி உன்னை உச்சிலிருந்து உள்ளங்கால் வர வச்சு கட்டி வச்சிருக்கிறது மாதிரியும் உனக்கு ஒரு அலைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா, நீ உட்கார். செல்ஃப் அடி போன சாமி என்ன பண்ற தாத்தா வரண்ணே பார்த்துக்கிடுவோம், தைரியமா இருக்கு பாப்பா. அந்த மனசுக்கு உள்ளே இருக்கிற அந்த இயக்கத்துக்கு காரணமானது என்னன்னு பார்த்தேன். ஒருவரால் ஏவிவிட்ட ஒரு ஆவி, ஒருவரால் ஏவி விட்ட ஒரு ஆவி. அந்த ஆவிய உள் உணர்வுல இருந்து ஜீவகாந்த சக்தியின் மூலமாக வெளியேற்றி விட்டால் இன்றே நீ நலமாகி விடுவாய். அதை செஞ்சுட்டா போதும்ல. மொத்தம் 4 பேர் வாங்க, 4 பேர் நிர்வாகத்தில் உள்ளவங்க 4 பேர். நரம்பு தளர்ச்சியால் பிரச்சனை வந்தது யாருக்கு? நரம்பு தானே. உன் பேர் பேரு நீங்க எல்லாரும் போங்க. டிங் டிங் துடைக்காதப்பா. உன் பேர் தெரியுமா? சந்தியாவா? வா. டூ யூ நோ 2 லாங்குவேஜஸ்? 2 மொழி பேசுவியா? இங்கிலீஷ் அண்ட் தமிழ் பேசுவியா? என்ன படிச்சிருக்க? இங்கிலீஷ் எழுதுவியா? கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இங்கிலீஷ் எழுதுவியா? உன் பேர் இங்கிலீஷில் எழுத தெரியுமா உனக்கு? இங்கிலீஷ் பேப்பரை படிப்பியா? படிக்க மாட்டேன், விரும்ப மாட்டேன். என்னையா படிக்க வச்சு அந்த பிள்ளைய? ஸ்கூலுக்கு மட்டும் தான் போனேன். படிக்கிறேன்னு சார் நல்லா படிப்பில்ல. அது அங்கே தள்ளிப்போங்க எல்லாரும். இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளுவீங்க, விழுந்துடாம. உட்காருங்க, யாரையும் பார்க்கக்கூடாது. உங்களுக்கு லைட்டா கண்ணை மூடு பார்ப்போம். என்னவே உள்ள கண்ணை மூடு. சரியாயிருமா? கால் விட்டுவா. நீங்களாம் கிட்டுவாங்க. கால் விட்டு அது ஏன் அங்கே நடிக்க வாங்குறோம்னு உனக்கு தெரியுமா? உள்ள தெரியும் உனக்கு? இப்ப நீங்க எல்லாம் உட்காரலாம், சந்தோஷமா உட்காரலாம். மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புல கொஞ்சம் தளர்ச்சி இருக்கு. அது ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாகவே அதை சரியாக்கிடலாம். டாக்டர்கிட்ட போய் காட்டினீங்களா? என்ன சொல்றாங்க? ஒரு சின்ன ஆபரேஷனை பத்தி சொன்னாங்களா? சொல்லல. நீங்க சரியான டாக்டர்கிட்ட நீங்க இன்னும் போகாத. ஒண்ணு இல்ல, இதை 3 மாத கால அளவுல குணமாக்கி தந்தாங்க. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் போட வேண்டியிருக்கும். அது அலோபதினுக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். ஆபத்து இல்லாம காப்பாத்திடுறேன். சரியா? வெற்றி ஆகிக்கலாம். கொஞ்ச நேரம் கண்ண முடியுமா? உன்னுடைய பிடரியை மட்டும் நினைச்சுக்கா பார்ப்போம். எந்திக்கலாம், கால் வந்துட்டு வா. 3 முறை என்னை எப்ப கூட்டு வரணும் பார்க்க. இந்தா ஜெயிச்சு தாரேன். அடுத்து இந்த இழுப்பு வராது, நிறுத்தியாச்சு, போகலாம். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகி தரேன், தைரியமா இருங்க. அப்படியா அப்படியா அப்படியா? பொறுமை வேண்டும் அண்ணா. அண்ணா பொறுமை வேண்டும். வேகப்படக்கூடாது, நான் தரலன்னு கோவப்படவும் கூடாது. பொறுமை வேண்டும். கோயமுத்தூர் எல்லை அடமானம் வைத்து டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாததுக்கு வருத்தம் அடைந்தது யார்? யாருப்பா? எதையோ அடமானம் வச்சு டாக்குமெண்ட்டை திருப்ப முடியல. யார் அது? என்ன அடமானம்?
என்ன அடமானம்? என்ன டாக்குமெண்டா? கால் வந்துட்டு வா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. கண்கள் காணும் கனவினிலே 13 ஆண்டுகளுக்கு முன்பே நிலபுரல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தோன்றிவிட்டது. அதற்கு உறவினர்கள் எல்லாம் பகையாகி முகம் பார்த்த பின்பும் கூட இவன் ஏன் இருக்கிறான் என்ற கேள்விகள் எல்லாம் உன் மீது செலுத்தப்பட்டது. கால் மெல்ல மீதி பரவாயில்ல. மணி எத்தனடா? 5:10 50ன்னு சொல்லுங்க. 5:10 50. அதனால இந்த வழக்கை வெற்றியாகி தரணும். வீட்டில் பெண்ணடியாளுடைய உடல்நிலைகளும் சரியில்லாமல் கழுத்து, இடுப்பு, வயிறு போன்ற இடங்கள் வலி எடுக்கும். அவைகளால் சரியாக்கணும். ஒரு பிள்ளைய பற்றிய கொஞ்சம் மனக்குழப்பமும் தெளிவும் இல்லாத பிரச்சனை இருக்கும். சகிச்சு தரேன். இன்னொரு இடம் வாங்குறதுக்கு ரெடி பண்ணியா? அது என்னாச்சுட? ரெடி ஆகியிருக்கு. எவனோ ஒருத்தன் தடுத்து நிறுத்தி வாங்க விடாம வச்சுக்கிட்டு இருக்கான். முடிச்சு தந்துட்டுமா? அந்த இடம் வேண்டாமா? அப்போ கேத்து முடிக்கணும். கால வந்துட்டு வா. யாருக்கோ ஒண்ணு போறது? யாருக்கு? கர்மசாமிக்கு அடுத்த புதன்கிழமை சாயங்காலம் என்ன வந்து பாரு. வெற்றியாக்கி தரேன். போ. கேஸ்கெட் நம்பர்லாம் கொண்டு வா. என்ன கொடுத்துருக்கியா? பாத்துருவான். போயிட்டு வா. கர்மசாமிக்கு தன்னுடைய இல்லற வாழ்வை பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்த பெண்ணடியா யார்? இல்லறம் என்பது நல்லறமாகும், அதுவே வள்ளுவன் சொன்ன சொல்லாகும். என்னம்மா உனக்கு இப்போ? பக்கத்துல வா. உன் மைக்கில் முணங்கினா விஷயம் எப்படி? நிறைய கண்ணமுடே. அப்படியா? அந்த வழக்கையும் முடிச்சு தாரேன். வீட்டுக்கு இருக்கக்கூடிய மனவேதனைகளையும் தீர்த்து கடனையும் தீர்த்துதா போதும்ல. கால் விட்டு வா. இரு என்ன பாத்துக்கிறேன். யாருமா நீ? உள்ளாச்சு. உனக்கு எந்த ஊரு? இந்த கனிய லேசா அமுக்கு. கொண்டா. கண்ணமுடு. நல்லா வெற்றி ஆகி தரேன். 3 மாத கால அவகாசத்தில் ஜெயிப்பேன். அதான் அந்த கனியை அமுக்க சொன்னேன். உன் கையில் குழந்தை இல்லாத ஒரு சிறுவன் தெரிஞ்சுது. உன் வீட்டுக்காரர் என்னைக்கு வருவாரு? என்னை கூட்டு வந்து பாரு. கர்மசாமிக்கு தாயி பயப்படாம இரு. என்ன இந்த வார்த்தையை மனத்துல வச்சுக்கா. ஏன் எதுக்குன்னு பின்னால சொல்லுவேன். கர்மசாமிக்கு முட்டை முட்டை முட்டை. கோழி முட்டை வேணுமா? லெக்கான் முட்டை வேணுமா? வாத்து முட்டை வேணுமா? குருவி முட்டை கிடைக்கல. மானூர் ரஸ்தா. ராமையம்பட்டியா மானூராடா? ராமையம்பட்டி. கால் சொல்லலாம். ஓங்கி வளர்ந்ததோர் ஆலமரம். அந்த ஆலமரத்தின் உச்சியிலே சோடி கிளிகளும் கீழே சொல்ல மாட்டேன் கோயிலும் இருக்கு. இருக்கா? சொல்ல மாட்டேன் இருக்கானா? சொல்ல மாட்டேன். சபாஷ் சபாஷ் சபாஷ். வெற்றிவேல் முருகனுக்கு. என்ன பாத யாத்திரை போயிருக்கியா? போயிருக்கியா? இது வர போகணும்னு நினைச்சியா? என்னைக்கு போகணும்னு நினைச்ச? அப்படியா? போயிட்டு வந்துட்டா முருகன் ஒரு குழந்தை கொடுப்பாருன்னு எதுவும் ஆசைப்பட்டியா?
அது பட்டியா ஏன்டா செய்யல போ நீ பாத யாத்திரை போனையா? இது யாரு? இவனை கூட்டி போயிருக்க வேண்டியதானே? இந்த பேவுள்ளிய சேட்டைக்கார பேவுள்ளிய கூட்டி போயிருக்க வேண்டியதானே? கால் வந்துட்டு வாங்க. எனக்கு ஒரு 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 4 கிலோ முட்டை வேணும்ப்பா. ஏன் ஆம்லேட் கொடுத்தீங்களா மேடம்? பக்கத்தில் வாங்க. இன்னைக்காவது அண்ணன் சொல்ல கேட்கணும். சொல்லிட்டேன். இவங்க 2 என் முன்னால ஒன்னா விடுங்க. கர்மசாமிக்கு குன்னத்தூர்னு ஒரு ஊர் வருதா? யார் இருக்காங்க? சொந்தக்காரங்க மாமா. அவனுக்கு உனக்கு எதுவும் பிரச்சனையா? பேசிக்கிடுவீங்களா? அவனுங்க அவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவைப்படுகிறதுடா. அவன் காலில் விழுந்து கும்பிடுவியா? நீ கால் விழுந்து வாங்க. இப்போ உன் தம்பியை சொல்லிட்டாப்புல இவ்வளோ சண்டாச்சான். நம்ம வீடுனா அவன் கண்டுக்கிட மாட்டான். என்னண்ணே பாத்தியா? இப்படி சண்டை எடுத்து விட்டா தான் சரியா இருக்கும். பார்த்து உன்னை மறைக்கிறதுமா? அரே அப்பா, தாய்மாமனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றால் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். அப்போ முருகப்பெருமான் பேர் வைக்கணுமே. எப்படி வைக்கிறது? கந்த வடிவு. என்ன வடிவு? கந்த வடிவு. கால் விட்டுவாங்க. இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு பிறகுதான் ஆம்பளை பிள்ளை பிறக்கான். வாங்கப்பா. மொத்தம் இந்த பிறவியில் உங்களுக்கு 4 பிள்ளைங்க பாக்கியம். எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க பாக்கியம். இன்னொரு பொம்பளை பிள்ளை பிறக்கும். உடனே ஆஸ்பத்திரியில் போய் வேண்டாம்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கிட்டு நின்றக்கூடாது. அதை பெத்து எடுத்த பின்பு பிறக்கிறது தான் ஆம்பளை பிள்ளை. சபரிமலை தர்மசாஸ்தாவினுடைய பெயர் வைக்கணும். ஐயப்பான்னு பெயர் வைக்கணும். சுவாமியே வெற்றி உண்டு. நோயெல்லாம் இல்லை. தம்பிக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. மாத்திருவோம். என்ன உண்மையா இல்லையா? உன் மனத்துக்கு இனிமையா வாழ வைக்க. அவங்க அம்மா பிடிவாதம் என்னண்ணே? அந்த பேருக்கு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. எல்லாரும் ஆணுங்கள். கல்யாணம் முடியணும் சாமி. தையல முடிச்சு வச்சிருவோம். வெற்றியா முடிச்சிருவோம். சின்ன பையனா? 12 வயசு பையனா? இல்ல சின்ன பையன் சொன்னீங்களா? அப்படியா? வயசாயிட்டா அவனை எப்படி சின்ன பையன் சொல்றது? உங்க வீட்டுல சின்ன பையன். அப்படி விவரமா சொல்லுங்களேன். சரி போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. என்னடா தம்பி உண்மையா இல்லையா? திருநெல்வேலி, கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்க. திருநெல்வேலி பக்கத்துல வரலாம். இன்னையிலிருந்து உடம்புல எந்த பாதிப்பும் வராது. அந்த சக்தியை வெளியேற்றியாச்சு. நிம்மதியா இருக்கலாம். மனக்குழப்பம் இல்லை. மகிழ்ச்சி அடைவாய் மக்களே. இந்தாங்க பணம் வச்சுக்காங்க. ஆனந்தமா இருங்க. தாரேன். 1 மாசம் கழிவு. என்ன நெல்லை மாநகர் என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கணும். வெளியில எடுக்கிற பணமும் வீடு வந்து சேரணும். உள்ளத்தில் வீடு கட்டி ஒன்னே உன் தொட்டில் கட்டி பச்சை பிள்ளை போலே உன்னை தாளாட்டவா, அந்த மலர் வாசம் கொண்டு இந்த மலர் எண்ணம் கொண்டு. என்னக்கா பாட்டு நல்லா இருக்கா? வரலாம். ஒரே ஒரு வரம் இன்னைக்கு இந்த பௌர்ணமியில வாங்கிக்கலாம். ஒண்ணுதான் வாங்கிக்கலாம். என்ன வேணும்பா?
உட்கார். இனிமேல் வலி வேதனை எதுவும் இல்லை, எந்த தீய சக்தியும் தொடர்பில்லை. ஜெயிச்சு தாரேன். சரணா, இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு மேலாம் தேய்ச்சி குடிக்கணும். ஜெயிக்கிறேன். ஆவணி 30க்குள்ள பிள்ளைக்கு நல்ல காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறேன். வெளியில் எடுக்கிற பணம் கொஞ்சம் அசைச்சு கொண்டு வந்திருக்கேன், அள்ளித்தாரேன். செல்வாக்க ஆடு பார்க்கறதுக்கா நான் வரட்டாக்கா? கண்ணமுடு, நாளைக்கு தரேன். கண்ணமுடு. ஒரு 55 வயசுல ஒரு ஆள் வருவார், வச்சுக்காங்க. போங்க. டிங் டிங். கர்மசாமிக்கு மூலகரப்பட்டி இயற்கை தானியம், இயற்கை தானியம் கால் ஒன்று வரலாம். மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கருணனோ தன் கரம் நீட்டுவார், மக்களும் பணிந்து கொள்வார். இன்னொரு தரம், இன்னொரு தரம். யார் தரணும்? முடியும். 2025 3வது மாதத்துல கேஸ் வெற்றி ஆயிரும். ஒண்ணு, மகள் பெற்ற மகன் மனதில் மனவர்த்தம் கொண்டிருக்கக்கூடிய ஆரோக்கியம் சீராகிரும். இப்போ ஏற்கனவே விலை பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை கொடுத்துறவா வேண்டாமன்னு அலப்பாயுது. அதுல லாபம் இல்லை, நஷ்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. இருக்கிற கடன்களை வேற கண்ணை மூடிக்கிட்டு இருக்கு. அதனால விற்கிறது சர்தாம். அப்ப அடுத்து என்ன செய்யறது? இன்னொரு கம்பெனி ஒன்று தொடங்கிறதுக்கு வழிவகுத்து தாரேன். இன்னொரு பேங்க்ல பணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா மகன், உனக்கு தெரியாது. அதை வச்சு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம். வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? அப்படி வேணுமா? 1 2 3 4 5 6. அப்பா உனக்கு ஒரு 10 லட்சம் தர வச்சுக்கிடுதியா? எத்தனை கொடுத்தாலும் போதும். ஒரு பங்கு இங்க வந்துருமா? நீ எனக்கு தெரியாம நீ வச்சிருக்கல, உனக்கு ஏன் தரணும்னு மகன் நினைக்கான். அரமலாம பொம்பளை பிள்ளைக்கு சொன்னது தப்பு தான்ப்பா, மன்னிச்சுக்கா. பணம் 10 லட்சம் வாங்கி தரேன். வாங்கிட்டு உனக்கிட்ட தந்துட்டு 1 மாதம் கழிச்சு, எப்பா ஒரு 5 லட்சம் இருக்கா, நான் என்ன திருப்பி தரேன்பா. யோக்கியம் இல்லையா நம்ம மகன்? வாங்கி தரேன். நல்லா இருப்பான். 18 நாளையில ரெடி ஆகுது. டாக்குமெண்ட் எல்லாம் போட்டாச்சு, அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதியாச்சு, கிழிச்சு போட்டு ரூபாய் போலாம். அதுக்கு ஒருத்தரும் வரமாட்டான். வித்துட்டா எது போய் வரப்போறான்? நான் பார்த்துட்டுப்பா. பொது வழி, பொது வழி, பொது வழி, பொது வழி. அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், பொறுமையா இருக்கும். திருவள்ளி பியூரா சொல்றேன். என்னப்பா பிள்ளைங்க நீங்கள்? கர்மசாமிக்கு உனக்கு திருவண்ணி ஐயா கால் விட்டுருவா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, என் கண்ணம்மா அண்ணனடை போட்டாளடி. தம்பி வா உட்கார். என்னடா வேணும் உனக்கு? நான் படிச்ச பாட்டை கவனிச்சியடா. கண்ணங்கருத்த கிளி கட்டழகன் தொட்ட கிளி அண்ணனடை போட்டாளடி, அம்மா வீட்டுக்கு அண்ணனடை போட்டாளடி. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. என்னைக்குமே ஒரு வீட்டில் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொன்னா குடும்பமே கெட்டு போயிரும்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்கான். ஏன்னு சொன்னா பொண்டாட்டியை பெருசா நினைக்கிறவனுக்கு அது சாதாரணமா நினைச்சிட்டா இருந்தா இரு போறா போன்னு நினைக்கிறதுக்கு எவனுக்கு புத்தி வரும்? நம்ம கட்சியில ஒருத்தன் இருக்கானே, யாரவன்? சரி, உறுப்பினர்கள் குறைவுதான்ப்பா,
பார்த்துக்கிடுவான். இன்னொருத்தனை கால விட்டுருவான். கர்மசாமிக்கு வரலாம். ஆத்தா வீட்டில் மைய வச்சு மசக்கிக்கிட்டாங்க. இங்க வர சொல்றதுக்கு மனசு இல்லாம மாத்தி புட்டாங்க. இதை உங்க வீட்டுல உள்ளவங்கெல்லாம் சொல்லிக்கிட்டாங்க. அதை திருப்பி வர்றதுக்கு வழி இருக்குங்க. கொண்டு வந்து சேர்த்தா போதுமாங்க. காலில் விழுந்துட்டு வாங்க. நல்ல பழங்களே கிடைக்கல. அவனுக்கு நல்ல மனைவியும் கிடைக்கல, எனக்கு நல்ல பழமும் கிடைக்கல. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? ஓஹோ, ஒரு ஆற்றை தாண்டி குதிரை போதா? உன் பொண்டாட்டி ஊர் எந்த ஊர்லடா இருக்கு? அங்கதானே போகுது. ஆற்றை தாண்டி என் குதிரை போகுது. பாலமெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சிருக்கு. கண்ண முடிக்காடா, இன்னொரு தரம் போய் பார்க்குறேன். தாண்டி போன உடனே ஒரு பெரிய மரம். அந்த மரங்களை தாண்டி இடது பக்கத்தில் போனால் அப்படி கிராமம் மாதிரி ஊர். அதை தாண்டி போனால் கொஞ்சம் காடுகிற விலங்காடு. அதனால உன் பொண்டாட்டி ஊர். அவளை கொண்டு வந்து சேர்த்ததை கால் வந்துட்டான். கர்மசாமிக்கு 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 வெற்றிவேல் முருகனுக்கு. வாப்பா வா, வாப்பா வா. 3 முறை என்னை வந்து பாருடா, ஜெயிச்சு தாரேன்.